Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப இதமான டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ரிலீஃப் தரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பாலை காய்ச்சி எடுத்துக்க போறேன். 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை சூடு பண்ணிட்டு இதுல இருந்து 2 டம்ளர் தான் நான் பால் எடுத்துக்க போறேன். 2 பேருக்கு தான் இந்த டீ அளவு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சியை கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. இதை உரல்ல சேர்த்துட்டு 2 ஏலக்காய் அதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க மிக்சியில கூட நல்லா 2 சுத்து சுத்திட்டு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். பட் ஆனால் உரல்ல இடிச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும். உரல்ல இடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சியை நீங்கள் கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம வெறும் பால்லே டீ போடுறவங்களா இருந்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தாஜ்மஹால் பிராண்ட் டீ தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 3 ரோசஸ் டீல எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த டீயோட எசன்ஸ் அந்த தண்ணியில இறங்கி வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டீ பவுடர் போடணும். அது ரொம்ப முக்கியமான டிப்பு. டீயோட அந்த டிகாஷன் தண்ணியில இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி ஏலக்காய் அதை சேர்த்துட்டு அந்த இஞ்சியோட சாரும் ஏலக்காவோட வாசனையும் அந்த தண்ணியில இறங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவேன். ஸோ அப்பதான் அந்த டிகாஷன் நல்லா இறங்கி சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுல நம்ம டைரக்டா சுகர் சேர்க்கறதுனால சீக்கிரமாவே கரைஞ்சிரும். இதே நீங்க கப்ல சுகர் போட்டு அது கரையிற வரைக்கும் ஆத்தி கொடுக்கறதுக்குள்ள சீக்கிரமாவே ஆறிடும். பட் இந்த மாதிரி பேன்ல நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சூடாவே சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பர் வாசனையான இஞ்சி ஏலக்காய் டீ நமக்கு தயாராயிடுச்சு. இதை ஜஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். வடிகட்டியில ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த சாறு இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி நல்லா கம கமன்னு சூப்பரான வாசனை வரும். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு டீயோட பஜ்ஜி வடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.